பிரைஸ் தி லார்ட். அசுத்த ஆவி திரும்பி வருதல் என்று உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். தன்னை நிராகரித்து சாத்தானின் வல்லமையை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துவதாக குற்றம் சாட்டிய பரிசேயர்களை எதிர்கொண்ட பொழுது இயேசு இந்த உவமையை சொன்னார். மத்தேயு 12 அதிகாரம் 43-45 அசுத்த ஆவி மனுஷனை விட்டு புறப்பட்ட போது வறண்ட இடங்களை அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டறியாமல் தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவோம் என்று சொல்லி அந்த வீடு திரும்பி போய் அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகள் தன்னிடனே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கு சம்பவிக்கும் என்றார். அதாவது இந்த உவமையில் பார்க்கும் பொழுது இந்த தன்னை நிராகரித்த மத தலைவர்களே சாத்தானின் பொல்லாத ஆவியின் செல்வாக்கு கீழ் இருக்கும் பொல்லாத சந்ததியை சேர்ந்தவர்கள் என்பதையே இந்த உவமையின் மூலம் அவர்களுக்கு பதிலளிக்கிறார். இயேசுவாகிய தேவன் தன் மீது உண்மையான விசுவாசம் இல்லாத மக்களின் சுயநீதி மற்றும் மத சடங்குகள் அவர்கள் இன்னும் பெரிய ஆவிக்குரிய வஞ்சகத்துக்குள்ளாக ஆளாக்கும் என்பதை விளக்க இயேசு இந்த உவமையை பயன்படுத்தினார். இந்த உருவகத்தில் இடப்படும் கதாபாத்திரங்களானது முதலாவது அசுத்த ஆவி ஒரு நபரை பிடித்திருக்கும் பிசாசின் வல்லமையை குறிப்பிடுகிறது. இரண்டாவது வீடு அந்த நபரின் ஆன்மா அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. மூன்றாவது துடைக்கப்பட்டு ஒழுங்காக வைக்கப்படுதல் நிலை என்பது உண்மையான ஆவிக்குரிய புதுப்பித்தல் இல்லாத அந்த நபரின் தற்காலிக மாற்றம் அல்லது தார்மீக முன்னேற்றத்தை குறிப்பிடுகிறது. நான்காவது இன்னும் 7 பொல்லாத ஆவிகளுடன் திரும்பி வருவது முன்பை விட மோசமான ஆவிக்குரிய நிலையை குறிப்பிடுகிறது. 7 என்ற எண் வேதத்தின் முழுமையும் பூர்ணத்தையும் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே அது பிசாசு பிடித்தல் முழுமையை சுட்டி காட்டுகிறது. ஐந்தாவது பொல்லாத சந்ததி இயேசுவின் வல்லமையை ஊழியத்தை அனுபவித்தும் இன்னும் மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்துக்கு திரும்பி வராத மக்களை குறிப்பிடுகிறது. யூத மக்கள் இயேசுவின் பல அற்புதங்களை அனுபவித்தார்கள். ஆனால் பலர் இன்னும் இயேசுவை நிராகரித்தார்கள். அவர்கள் வெறிப்புற தூய்மை மற்ற மத விதிகள் கவனம் செலுத்தினார்களே ஒழிய இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அவர் ஆவிக்குரிய பின்மாற்றத்துக்குள்ளாக இன்னும் அதிகமாக இழுத்து கொண்டு போகும். தேவன் அற்புதத்தை அனுபவித்த ஒரு அவிசுவாசி இயேசுவின் அழைப்புக்கு செவி கொடுத்து அவரை மெசியாவாக விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவருடைய பரிசுத்தாவின் மூலம் புதிய ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்பதே இந்த உவமையை சுட்டி காட்டுகிறது. உண்மையான மனம் திரும்புதலும் இயேசுவின் மீது விசுவாசம் இல்லாத தற்காலிக தார்மீக சீர்திருத்தம் இன்னும் மோசமான நிலைக்கு வழி நடத்திவிடும். ஆமென்.